வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிசான் பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவுடைய 22வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பனை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை நான் இப்போ உங்களுக்காக பரிந்துரைக்க போகிறேன். பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை யாருக்கு கிடைக்க போகுது, இந்த தேதியில் கணக்குகள் எல்லாமே வர வைக்க போகிறாங்க. அது எல்லா தகவலுமே நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் 21 தவணைகள் வழங்கப்பட்டு விட்டதுங்க. 22வது தவணை பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் ஹோலிக்கு முன்பு, அதாவது புதன்கிழமை மார்ச் 4ஆம் தேதி விவசாயிகளின் கணக்குகளில் மாற்றப்படும் என்று தகவல்கள் வந்திருக்கு. இந்த தலா 2000 தவணை பிப்ரவரி 2026 முதல் அல்லது நடு வாரத்தில் வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டே இருக்கிறதுங்க. பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகள் விரைவில் பெயர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தின் 22வது தவணைக்காக காத்திருக்கின்றன. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 நிதி உதவி டிபிடி மூலமாக வழங்கப்பட்டு வருதுங்க. ஆண்டுதோறும் 6000 ரூபாயை டிபிடி மூலமாக இவர்களுக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. கிட்டத்தட்ட இதனால் 48 கோடி விவசாயிகள் பயன்பெறாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொரு தவணைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இகேஒய்சி அதை நீங்கள் கண்டிப்பாக முடிக்கப்பட வேண்டும். இகேஒய்சி பதற்றத்திலே இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா இந்த பிஎம் கிசானுடைய தொகைகள் வாங்குவதில் சிரமங்கள் கண்டிப்பாக ஏற்படும் மக்களே. அதனால் இகேஒய்சியை அனைத்து வகையான இகேஒய்சி எல்லாமே முடிக்கப்பட்டு ரெடி ஆகிக்கோங்க. அப்பொழுது தான் உங்களுக்கு பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை வெளியாகும். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவின் 22வது ஹோலிக்கு முன்பு வெளியிடப்படும் என்று தகவல்கள் எதிர்பார்க்குது. 22வது தவணை எப்பொழுது வரும்? பிஎம் கிசான் யோஜனாவுடைய pmkisan.gov என்ற இணையதளத்தில் வெளியிட போகிறாங்க. ஓகேங்களா? இந்த இணையதளத்தின் மூலமாக தேதிகள் எதுவுமே ஒன்றும் அறிவிக்கப்படலாம். ஆனால் முந்தைய முறைப்படி 4 தவணைகள் 4 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வெளியிடப்படும். டிசம்பர் மார்ச் சுழற்சியில் பணம் செலுத்தப்படுகிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், விவசாயிகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை தவறாமல் சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிரதமர் கிசான் நிதி யோஜனாவுக்கு யார் யார் தகுதியானவர்கள், சாகுபடி நில பதிவேடுகளில் யாருடைய பெயர்கள் உள்ளன? விவசாயிகள் மட்டும்தான் இதுக்கு தகுதியானவர்கள். பிப்ரவரி 1, 2019க்கு முன்பு நில பதிவேடுகளில் யாருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது, யாருடைய வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை சரிபார்க்குறாங்க. இது எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும்தான் இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகையை பெறுவதற்கு நீங்கள் தகுதியான நபர்கள் அப்படின்றத தெளிவாக குறிப்பிடுறாங்க. முதல்ல பிஎம் கிசானுடைய இணையதளத்தை வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்றத தெளிவாகவே குறிப்பிடுறாங்க. முழுமையான விவரங்கள் எல்லாமே அதில் தோன்றும். அதில் பணம் செலுத்த பட்டியல் உள்ளதா இல்லையா, தவணைகள் விடுக்கப்பட்டதா அல்லது சிக்கியுள்ளதா என்பதை எல்லாமே அதன் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் இகேஒய்சி ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. இகேஒய்சி பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். இகேஒய்சி ஓடிபிஐ மூலமாக வீட்டிலேருந்தே 2 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ஏனெனில் அதை பூர்த்தி செய்ய தவறினால் பிஎம் கிசான் தவணை தொகை செலுத்துதலில் தாமதம் ஏற்படலாம். விவசாயிகள் வீட்டிலிருந்தே ஓடிபியை பயன்படுத்தி இகேஒய்சி மூலம் முடிக்கலாம். இதை செய்ய பிஎம் கிசான் போர்ட்டலை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இகேஒய்சி விருப்பத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு ஆதார் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணில் பெறப்பட்ட ஓடிபியை போட்டாலே போதுங்க. பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை வெளியிட்டிருக்காங்களா இல்லையா எல்லா தகவலுமே இகேஒய்சி மூலமாகவே உங்களால் தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்கிறாங்க. மக்களே ரெடி ஆகிக்கவங்க. பிஎம் கிசானுடைய 22வது தொகை இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்குனால மிகப்பெரிய அப்டேட் வர இருக்குது. பொறுத்து நான் பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.